ஸ்ரீனிஷா வந்து ஆல்டோ சர்வீஸில் இருக்கிறதுனால ஒரு 7:30 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போகணுமா. கிளம்பி போகும்போது எங்கள் சின்ன பையன் வந்து விடவே இல்லை, மறைச்சிக்கிட்டு அவள் ஒரு வழியாக தப்பிச்சு போயிட்டா. நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்காக சர்ச்சுக்கு போனோம். எப்போவுமே மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கே போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 2 வந்து இறந்த ஆத்மாக்களுக்கான தினம். இன்றைக்கி வந்து இறந்த ஆத்மாக்கள் மோட்சத்துக்கு போகிறதுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்து நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறந்துருப்பாங்கள்ல, அவங்க பேர் எழுதி கொடுத்தா அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாப்பா 2 பேருக்கும் கிளாஸ் இருக்கிறதுனால கிளாஸ் முடிச்சுட்டு தான் வருவாங்க. நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக சமைக்க ஸ்டார்ட் பண்ண, அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. அப்போ தான் ஒரு யோசனை, கடையில் வந்து ஸ்டாக்கே கிடையாது, நேற்றே வியாபாரம் இல்லையா, இன்றைக்கி போய் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணி சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டா. அதோட ஸ்லோவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பாலை ஊற்றி அடுப்பில் போட்டிருந்தேன்னா பொங்கி ஊற்றிருச்சு. அப்படியே அதை கழுவி விட்டுட்டு இருந்தேன். ஹேமஸ்ரீ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டா. ஏன்னா சிக்கன் வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். சுத்தமாக கையில் காசே இல்லையா, எதுவும் செய்யலைன்னா பிள்ளைங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்கல்ல. அதனால் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். டெய்லி வந்து நான் இட்லி தோசை வந்து கட்டி கொடுக்குறது நைட்டில் சாப்பிட்றதுக்காண்டி. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வரேன்னா, இவளை பார்த்தா சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிடுறது. இன்றைக்கி வந்து ஸ்ரீனிஷா தான் சிக்கனை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தா சமைக்கிறதுக்கு. அதோட நான் வந்து சிக்கனில் மசாலாலாம் தடவி வச்சாச்சு. எல்லாருமே வந்து டீ வந்து காலையில் தான் குடிப்பாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி குடிக்கும்போது 12:30 மணி. பாருங்கள், எங்களை மாதிரி யார் வீட்டில் இருப்பாங்கன்னு தெரில. எங்களுக்கு வந்து டீ குடித்தாதான் அந்த நாளே போகும். எங்கள் சின்ன பையலை பாருங்களேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தான். அப்புறம் வந்து கொஞ்சமாக ரசம் வச்சோம். அப்புறம் என்ன பண்ணுறது, பசிக்குது. நாங்கள் சாப்பிடையில எத்தனை மணி தெரியுமா? 2 மணி. ஏமாஸ்டி சொல்லிக்கிட்டே இருந்தால், பெரியம்மா முன்னாடி அப்படி தான் 2 மணிக்கு சாப்பாடு செய்ய, அதே மாதிரி நீனும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.